ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 3000 ரூபா வந்து மானியமாக வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு தீவன பயிர் பற்றாக்குறையை போக்கும் பொருட்டு கால்நடை தீவன பயிர்களை தென்னை பழந்தோட்டங்களுக்கு இடையில் ஊடுபயிராக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழே 75 ஏக்கர் பரப்பளவுள்ள தீவன பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்திட கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 3000 மானியமாக வந்து வழங்குறாங்க. ஒரு பயனாளிக்கு குறைஞ்சபட்சம் 0.5 ஏக்கர், அதிகபட்சம் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பு வரை இருந்தால் ஊடுபயிராக தீவன பயிர்கள் பயிரிட மானியம் வந்து அரசாங்கம் வழங்குது. மேற்படி இந்த திட்டத்தில் பல்லாண்டு தீவன பயிர்கள், தானிய வகை தீவன பயிர்கள், தீவன புல் வகைகள் பயிரிட விரும்பும் விவசாயிகள் சாகுபடிக்கான மானியத்தொகை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோட்டத்தில் தீவன பயிரை ஊடுபயிராக விதைத்த பிறகு கிராம நிர்வாக அலுவலரிடம் பயிர் விதைப்பு சான்றிதழ், அடங்கல் மற்றும் இடுபொருளுக்கான விதைகள், நிலம் பண்படுத்த மேற்கொண்டமைக்கான செலவின ரசீதுகள் ஆகியவற்றை மானியம் பெற்றிடும் பொருட்டு சம்பந்தப்பட்ட கால்நடை உதவி மருத்துவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட திட்டத்தில் கால்நடை வளர்ப்போர், சிறு குறு விவசாயிகள், SC ST மற்றும் பெண் பயனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவையில் தீவன சாகுபடி செய்திட விருப்பமுள்ள விவசாயிகள் பாசன வசதி உள்ள 0.5 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் நிலம் வைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினை 3 வருஷம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இனம் வாரியாக 30% தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பயனாளிகளும் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே போல் இந்த திட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் பயன்பெற்றிருந்தீங்கன்னா திரும்பவும் மீண்டும் வந்து பயன்பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம். வாய்ப்பு உள்ளவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்குங்க. நன்றி.